பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி கேஒய்சி ப்ராசஸை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சு, லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சு. அதிகமாக பையிங் செல்லிங் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சு, அதிகமாக ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். பொதுவாக ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஏன் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பொதுவாக ஒரு பொருளை வாங்கணும்னா கடைக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவோம் காசை கொடுத்துட்டு. அது மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சுங்கிறதுமே ஒரு கடை தான். நம்ம சாதாரணமாக ரியல் டைமில் இருக்கக்கூடிய கடையில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரும். இந்த இடத்துல நமக்கு தேவையான கிரிப்டோ கரன்சிஸை வாங்குறதுக்கான ஒரு கடை தான் எக்ஸ்சேஞ்ச். இதுதான் சிம்பிளாக எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ப்ரௌசருக்கு கூட்டிகிட்டு போகும். ப்ரௌசரில் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு சைன் அப் வித் இமெயில் ஆர் ஃபோன்னு கேட்கும். நம்ம இமெயில் மூலமாகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அல்லது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மூலமாகவும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிங்க. நான் வந்து இப்போ இமெயில் மூலமா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நான் வந்து சைன் அப் வித் இமெயில் ஆர் ஃபோன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் அனுப்பியிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் கோடை காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன கேட்கணும், உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக 8 கேரக்டர், குறைஞ்சபட்சம் 8 கேரக்டர்ஸ் ஆச்சு இருக்கணும். அதில் வந்து ஒரு நம்பர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்ஃபாபெட் வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். அப்பர் கேஸில் ஒரு ஆல்ஃபாபெட்டும் இருக்கணும். இதுக்கேற்ற மாதிரி இந்த காம்பினேஷனில் நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்த உடனே அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட்னு ஒரு மெசேஜ் வரும். இதை கொடுத்துட்டு டன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா ஒரு 2 இந்த இடத்துல வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல டிக் மார்க், ப்ளூ டிக் மார்க் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னா அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பெண்டிங்கில் இருக்கிறது என்னன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பைனான்ஸ் ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைனான்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ப்ரௌசர்லேயே பண்ணுறேன்னா நம்ம ப்ரௌசர்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கேஒய்சி ப்ராசஸை வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பைனான்ஸ்னு டைப் பண்ணுங்கள். பைனான்ஸ்னு டைப் பண்ணதுமே உங்களுக்கு செகண்ட் ஒன்றா வந்துருக்கு பாருங்கள், பைனான்ஸ் பிடிசி கிரிப்டோ அண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு. இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுமே உங்களுக்கு என்ன கேட்கும்னா நம்ம எந்த இமெயில் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணமோ அந்த இமெயில் ஐடியை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அடுத்ததாக நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கெட் கோட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு ரிசீவ் ஆகும். அந்த இமெயிலில் வந்திருக்கக்கூடிய கோடை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிடும். அதாவது லெட்ஸ் கெட் யூ வெரிஃபைட். இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். என்னென்னலாம் வெரிஃபை பண்ணுறது மூலயமா நமக்கு பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும்னா நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியும் கிரிப்டோ கரன்சிஸை. அது மட்டும் இல்லாமல் கன்வெர்ட் பண்ண முடியும், ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண முடியும், லான்ச் பேடில் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதாவது பேசிவாக ஏர்ன் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியும். P2Pயில் ட்ரேடிங் பண்ண முடியும். இது மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நம்ம அந்த எக்ஸ்சேஞ்சில் கேஒய்சியை வெரிஃபை பண்ணுறது மூலிமா பண்ண முடியும். கேஒய்சியை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 மினிட் தான் ஆகும். அதனால் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். என்னென்ன டீட்டெயில் கேட்குன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அடுத்ததாக உங்களுடைய கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி தேவைப்படும் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு. இதெல்லாம் அப்புறம் லைவ்னஸ் செக் இதெல்லாம் நம்ம பண்ணாலே கேஒய்சி வெரிஃபை ஆகிடும். இதை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தது உங்களுடைய வெல்கம் டு பைனான்ஸ் வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்கும். உங்களோட ஃபுல் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் ப்ரூஃப் ஐடி கார்டில் என்ன மாதிரி நேம் இருக்கோ அந்த மாதிரி உங்களோட நேமை கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்களோட நேமை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்ததும் அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி கேட்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்தியான்னு செலக்ட் ஆகி வரும். செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஸ்க்ரீனில் என்னென்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்கும். ஸோ கரெக்டாக பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய வீட்டு அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய ஆஸ் பர் த ஆதார் கார்டில் உங்களோட என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அதுவே வந்து உங்களோட கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் சேம் அட்ரஸ் முன்னாடி நம்ம என்ன என்டர் பண்ணமோ அந்த அட்ரஸை இங்கே சேமாக எடுத்துக்கும். கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட சிட்டியை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஸ்க்ரீனில் இந்த இடத்துல வெரிஃபை ஆதார் வித் ஓடிபின்னு வரும். அதை தான் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம எந்த
மொபைல் நம்பர் ஆதாரோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டோட எந்த நம்பரை மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்த டிக்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுமே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இப்போ அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். 1 day டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் ஒரு 10 minutes 5 to 10 minutesலேயே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து கோ டு ஹோம்ங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆயிருக்கும்னா, இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டெப் 1 டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபிகேஷன் இருக்கும். 2ல் வந்து டெபாசிட் பண்ணாமல் இருக்கும். 3வது வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே 2வது நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். டெபாசிட் பண்ண உடனே நம்மளால் வந்து ஸ்பாட் ட்ரேடு, ஃபியூச்சர் ட்ரேடு இதெல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ். இப்போ வெரிஃபை ஐடென்டிட்டியை நம்ம கிளிக் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன வந்திருக்கோம்னா அன்வெரிஃபைடுன்னு தான் வந்திருக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபைடுன்னு வந்திருக்கும். அது இல்லாமல் இந்த இமேஜ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அனானமஸ் யூசர் அன்வெரிஃபைடுன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லி தான் நம்ம காட்டியிருக்கு. இதுவே வெரிஃபை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வெரிஃபைடுன்னு வரும், ப்ளூ டிக் வரும் நமக்கு. இந்த பைனான்ஸ் ஆப்பையே வந்து நம்ம 2 வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பைனான்ஸ் ப்ரோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று பைனான்ஸ் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம எது வேணுமோ நமக்கு அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்த உடனே ஒரு 5 to 10 minutesல நமக்கு வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆன உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபை ஆயிருச்சு. இது இங்கே பாருங்கள் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. வெரிஃபை ஆயிருச்சு. வெரிஃபை ஆனவொடனே இப்போ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நம்மளால் வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியாது பெனிஃபிட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியட் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் லிமிட் வந்து 50K USD டெய்லி இவ்வளோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறது அன்லிமிட்டடாக டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கு 8 million BUSD டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி P2Pயில் வந்து அன்லிமிட்டடாக நம்மளால் P2P ட்ரேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நம்மளால் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிக்கிறது மூலிமா பண்ணிக்க முடியும். இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து எனேபிள் SMS ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 step வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வித்ட்ரா பண்ணுறீங்க இல்லை ஒரு டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. இதை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் நம்மளுடைய மொபைல் நம்பர் IMPS அதாவது UPI ID இது எல்லாமே நம்மளால் பேடிஎம் ID இது எல்லாமே நம்மளால் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ட்ரான்சாக்ஷனை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைனான்ஸில் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு KYC பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இதெல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டுக்காக இந்த இடத்துல வந்து கெட் $20 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடில் செகண்ட் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போகும். இந்த $20 போகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க. டான்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் இமேஜை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் பேமெண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இந்த பேமெண்ட் ஆப்ஷன் மெத்தடை நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து IMPS ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் UPI ID ஆட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நாட் ஆடர்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. நமக்கு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த SMS ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டோம்னா இது நமக்கு வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பேமெண்ட் மெத்தடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எனேபிள் SMS ஆத்தென்டிகேஷன் இதை எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும்னா பேடிஎம்னு ஒரு ஆப்ஷன் வரும், UPI ஒரு ஆப்ஷன் வரும், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் வரும், IMPS ஆப்ஷன் வரும். இது எல்லாமே கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் UPI ID எல்லாமே ஆட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா P2Pயில் ஈஸியாக நம்ம வந்து INR கொடுத்து USDT வாங்கிக்க முடியும். நம்மளால் வாங்கிக்கவும் முடியும், விற்றுக்கவும் முடியும். இது எல்லாமே பண்ணலாம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் வந்து சைன் அப் பண்ணி வச்சுங்க.